நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ. ஹலோ, நான் தாங்க எம்எல்ஏ பட்டேல் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். இங்கே பாருங்க, இத்தனை நாள் கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யத்தை யாரோ ஒரு டாக்டர் வந்து அழிக்க போகிறான்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த ஃபைல் எனக்கு வந்தாகணும். ஓகே சார். அடங்கு மாமா, சொன்னதே எத்தனை தடவை தான் சொல்லுவ? கேட்டு கேட்டு எனக்கு காது வலிக்குது. அவனுக்கு தான் வேலை கொடுத்துருக்கீங்கல்ல, அவனால முடியலன்னா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஏங்க எப்பவும் சோகமாகவே இருக்கீங்க? டென்ஷன் ஆகாதீங்க, இந்தாங்க சரக்கடிங்க. நான் எத்தனையோ கேசஸை சால்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸ் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்னா எங்களுக்கு வேற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது இம்பார்ட்டண்டான கேஸுங்கிறதுனால தான் உங்ககிட்ட வந்திருக்கு. இந்த போலீஸு, மீடியா, புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த கேஸு நமக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியுமா? ஒரே ஒரு பைத்தியக்காரி 2 கதைங்களை சொல்லி 3 பேர்ல கொலை பண்ணது யாரு? அப்ப நமக்கு என்ன தேவை? இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த கேஸு மறுபடியும் 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 ரிப்பீட் ஆகுறதுனால தான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. இங்க பாருங்க, நமக்கு தேவை ஒன்னே ஒன்று தான். அவ உண்மையை சொல்லணும். நமக்கும் நல்லது நடக்கணும், மக்களுக்கும் நல்லது நடக்கணும். மக்கள் ஓட்டு போடணும், என் மாமா சிஎம் ஆகணும். ஆனா நான் தான் யூத் பிரசிடென்ட். ஏய் வாடா இங்க. அதெல்லாம் ஓகே சார். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி எப்படி? ஹாஸ்பிட்டல் எங்க மாமாவோட தாங்க. அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
3rd ஃப்ளோர் எங்கே இருக்குது? 3rd ஃப்ளோர். இங்கே இந்திரா கேஸ் ஹேண்டில் பண்ணுறது யார்? ஹாய், நீங்கள் வருவீங்கன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? நீங்கள் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற டாக்டரா? ஆமாம். ஷீ இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச், கொஞ்சம் மூடி. நான் உங்களை கொஞ்சம் இன்ட்ராகேட் பண்ணணுமே. ஹார்ஷாக கேட்காம இருந்தா ஓகே, ஆனால் நீங்கள் அரகண்ட் ஆயிட்டா ஷீ won't trust us. ஓகே டாக்டர், யூ கேன் ட்ரஸ்ட் மீ. முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸை முடிக்கணும். ரொம்ப ப்ரெஷர் மேல் இடத்துல இருந்து. ஓகே வாங்க. உட்காருங்க. டோன்ட் வரி, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே சொல்லுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இந்திரா ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. இந்திரா, நீங்கள் இப்படி சைலண்ட்டாக இருந்தால் எங்களால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். இங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எப்பயாவது படுத்திருக்கும் போது எழுந்திருச்சுட்டேன்னு உங்களுக்கு தோணியிருக்கா? எனக்கு ஒவ்வொரு நொடியும் அப்படித்தான் தோணுது. சத்தமா கத்தணும் போல இருக்கும். நான் கத்தவும் செய்வேன். ஆனா குரல் மட்டும்தான் வெளியே கேட்கறது இல்ல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே பாருங்க, பயப்படாதீங்க. நீங்கள் நடந்த விஷயத்த கிளியராக சொல்லலைன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. அன்னைக்கு சாவு வாழ்வு இப்படி ரெண்டோட அறிமுகமும் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஹாய் இந்திரா, உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பட் வி ஆர் வெரி சாரி, உங்கள் ஹஸ்பண்ட் ஸ்ரீதரை காப்பாற்ற முடியல. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் பார்வையை முழுசாக இழந்ததும் இல்லாமல் மெமரி லாஸ் ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லைங்கிறதுனால நாங்களே எங்கள் சைடில் இருந்து ஒரு கேர்டேக்கரை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டிலே கொஞ்ச நாளைக்கு இருந்தால் உங்களோட மெமரி மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஆனால் அதே இருட்டாயிடுச்சுன்னா அது ரொம்ப ஹாரிபிளாக இருக்கும். ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் நமக்கு என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிருவோம். அது ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அதில் ஒன்றுமே இருக்காது. எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், நாளைக்கு என்ன, எல்லாமே க்ளூலெஸ். BC tea with a new start. இந்தா
நான் இன்னும் கொடுக்கல. லிசன் கேர்ஃபுல்லி பிஃபோர் யூ டூ எனிதிங். உண்மைதான். இங்க சத்தங்கள் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். Are you a doctor? No, I am your caretaker. Patient condition புரிஞ்சுக்கிட்டு I make them comfortable. But I think you are cool. நான் யாரு? பிஸ்கட் எடுத்துக்கோங்க. இங்க இருக்கு. This place is very beautiful. Are you an artist? I don't know. You both have really good taste. Maybe ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிக்கிங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா So, what else you remember? there is a man who keeps walking in my dreams. தெரியல யார்கிட்ட சொல்லணும்னு. Indra, from now onwards, treat me like your friend. Sure. சோகத்தை மறைக்க கூடாது. Come on. Can I trust you? இங்க யார நம்பணுங்கிற கேள்விக்கு பதிலே இல்லை. ஆனா அந்த வீடு, அப்புறம் என்னோட நினைவுகள், என்னை விடாம துரத்துக்கிட்டே இருந்தது. செபாஸ்டின். இந்திரா, நான் மேல இருக்கேன், அப்படியே வா. ஓகே. வா உட்கார். இந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியல, அதான் சைலண்டா இருக்கு. நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நான் கீழே போயிட்டு வந்துடுறேன். செபாஸ்டின் ஒரு மாதிரினா சுஹானி வேற மாதிரி. அவ ரொம்ப புத்திசாலி, நல்ல சிங்கர் கூட. இங்கே உட்காரு. Wow, what a gorgeous woman. So, என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். I am Dr. Suhani. நீங்க குணமாகிற வரைக்கும் I'll be treating you. So, we're going to have a close relationship together. How are you feeling now? I'm trying to be okay, doctor. நான் யாரு என்னன்னு தெரியாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. She is normal from outside. ரொம்ப வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. I can see that.
The most powerful machine is our body. You can make wonders with it. Actually, nothing is impossible. இப்போ உங்க ப்ராப்ளமா பார்த்தா இதுக்கு யார் காரணம்? காரணம் யாருன்னு தெரியுமா? It's you. ப்ராப்ளமா பார்த்து ஓடக்கூடாது. Just go with the flow. உன்னை நீ அதிகமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டா ஆங்ஸைட்டி பிரஷர் அதிகமாகி மறுபடியும் கோமாக்கு போற சான்சஸ் இருக்கும். கமிங் டு த பாயிண்ட், இப்போ உன்னுடைய சப்கான்ஷியஸ்க்கு நீ யாருன்றது தெரியும். You can't do anything. Slowly you'll regain your memory back. நீ நிம்மதியா இரு. Yes, doctor. I will. So, frequently I'll be visiting you till you'll just get better. அவ்வளவுதான், that's it. உங்களை ஆக்சுவலி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆஹா. இவங்களுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? As it was reported to me, I don't think so. So, செபாஸ்டியனுக்கு நான் எல்லா மெடிசன்ஸும் கொடுத்துறேன். Make sure that you are take it on time. அப்ப நான் கிளம்புறேன். செபாஸ்டியன், கதவை சாத்திக்கோங்க. இப்போ இவங்க கண்டிஷன் எப்படி இருக்கு? இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? இப்பதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். Let me see. என் நினைவுகள் எல்லாம் மறுபடியும் எனக்கு வருமா? யார் அது? Are you tensed? You don't understand. Always we want to win. அது லைஃபாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும். பட் அந்த ப்ராசஸில் நம்மளை யாராவது தள்ளி விட்டுட்டா சீரியஸ்லி இன்ஜூர்ட் ஆயிடுவோம். I'm not able to understand you. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னல மேடம். ஐயோ, மாத்திரை கொடுத்துட்டீங்களா? அப்போவே கொடுத்துட்டேன் மேடம். இவங்க வேற சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. கை வலிக்குதுன்னு சொன்னீங்களே, கொடுங்க இங்க. இங்க ஓ உலகம் உண்மையா ஏன் உலகம் உண்மையா யாருக்கு தெரியும்? செபாஸ்டியனால எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா? செபாஸ்டியன் கெட்டவன் இல்லை. நான் ரொம்ப பயந்ததுனால இப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். இந்திரா, என்னாச்சு இந்திரா? யாரோ வந்து என்ன பிடிச்ச மாதிரி இருந்தது. யாரும் இல்ல, நீ தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்க. இரு, வா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பத்திரம். உங்க கேஸ் ஃபைல் பார்த்தேன். மூணாவது ஆள் யாரு? பரமேஸ்வர நாயக்.
வரேன். नायक नहीं कल नायक हूँ परमेश्वर नायक हूँ मैं. வாருங்கள், உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தோம். என்னடா செபாஸ்டியன், ஏன் இவ்வளோ நேரம் லேட்டு? என்ன பண்ணிட்டு இருந்த? இந்திரா, உன்னை பார்க்கறதுக்கு எஸ்ஐ வந்திருக்காரு. என்னடா ஒல்லி ஆயிட்ட? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி நியூஸ் வந்தப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன். ஹாஸ்பிட்டல் கூட வந்தேன். அப்போ நீங்கள் கோமாவில் இருந்தீங்க. ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் நவ்? ஸ்ரீதரன் நினச்சா மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. உங்கள் ப்ராப்ளத்துக்காக தான் சுஹானியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அவள் ரொம்ப ஃபேமஸ் ஆனவ. நான் தான் எல்லாத்தையும் ஓன் இன்ட்ரெஸ்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க பேர் என்ன? மறந்துட்டீங்களா? நான் பரமேஸ்வர் நாயக். ஸ்ரீதர் என்ன பைத்தியம்னு கூப்பிடுவான். இந்தாங்க ஸ்ரீதரோட பிலாங்கிங்ஸ். இந்த கேஸில் ஒரு லீடு கூட கிடைக்கல. பட் வி ஆர் ட்ரைங் டு மார்க் எவ்ரிதிங். இந்தாங்க. இங்கே கேஸ் ஃபைலை செபாஸ்டியன்ட்ட கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது லீடு கிடைச்சா கால் பண்ண சொல்லுங்கள். அப்போ நான் கிளம்புறேன். ஏதாவது இருந்தா சொல்லுங்கள். நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். வாங்க செபாஸ்டியன், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். வாங்க. அந்த பாக்கெட்டில் என்ன இருந்தது? சும்மா இருங்க. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவன் வார்த்தைகள் எனக்கு இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இங்க பாரு, உனக்கு வேணும்ன்றப்ப நானே கொடுக்குறேன். என்ன எல்லாத்தையும் சேஃப்டியா எடுத்து வைக்கிறேன். சரியா? டைம் ஆச்சு. டேப்லெட் எடுத்துக்கணும். அவனே செத்துட்டான். இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போற? எல்லாரும் சொல்ற மாதிரி நாங்க 2 பேரும் நல்லா தான் இருந்தோம். அப்புறம் என்ன காரணம் இதுக்கெல்லாம்? ஓ, யுவர் ஹஸ்பண்ட் வாஸ் எ டாக்டர். அதுவும் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல. லைஃப் நல்லா போயிட்டு இருந்திருக்கும்ல. அப்புறம் எதுக்காக சூசைட் பண்ணிக்க நினைச்சீங்க? சில ஆதாரங்களின்படி இது ஒரு மர்டர். And you are also a suspect. ஒருவேளை நீயே கொலை பண்ணிட்டியா? அவனை பத்தி சொல்லு. பேரு ஸ்ரீதர், ஏஜ் 37, ஸ்கின் டோன் ஒயிட், ஹேர் பிளாக், ஹேண்ட்ஸம். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீங்க 2 பேரும் 7th ஃப்ளோர்ல இருந்து விழுந்து சூசைட் அட்டன் பண்ணிருக்கீங்க. யூ ஆர் லக்கி. நீ தப்பிச்சிட்ட. பட் he is not. நீங்க 2 பேரும் ஒரே வாட்டி சூசைட் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த போட்டோல நீங்க 2 பேரும் வேற வேற இடத்துல நிக்கிறீங்க. இது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. லிசன், யாரோ ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா. நீங்க 2 பேரும் மதியானம் 3:30 மணிக்கு
டெரஸ் மேலே போகிறத பார்த்தேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அவங்க பேர் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஸ்ரீதர் சார் எனக்கு ஒரு கார்டு கொடுத்தாரு. இதை பாரு ரஃபீக், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த விஷயத்தை நீ தான் கொண்டு போய் சேர்க்கணும். சார் சரிங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த வேலையை நான் செஞ்சிட்றேன். சரி சார், பண்ணிடுறேன் சார். பத்திரமா இருங்க மேடம், நான் வரேன். ம். ஓகே, அதை என்கொயரி பண்ண சொல்கிறேன். நீ இந்த புக்கு படிச்சிருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு, எஸ்பெஷலி ஃபார் யூ. உங்களை இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மெடிக்கல் மாஃபியா இது இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர்ஸும் மக்களுடைய வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ் அப் ஆகிட்டீங்களா? ஆர் யூ கம்ஃபர்டபுள்? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஐம் ஃபைன். ஹலோ, ஹூ இஸ் திஸ்? நான் தான் பரமேஸ்வர் நாயக். இந்திரா கிட்ட ஃபோனை கொடுங்க. ஷூர் சார். உனக்கு கால் வந்திருக்கு இந்தா. ஹலோ இந்திரா மேடம், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. ஃபோனில் பேசுகிறது அவ்வளோ நல்லா இல்லை. நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அங்கேயே வந்து பேசிக்கலாம். ஷா. செபாஸ்டின், ஒரு ஃபோன் நம்பர் டயல் பண்ணுறீங்களா? ஓகே ஷூர். 9844 57. ஹலோ ஹலோ. ராங் நம்பர்னு வருது. ஓ, மற்றவங்க மாதிரி டிபெண்டாக எத்தனை காலம் வாழ முடியும்? உனக்கு கம்ஃபர்டபுள் ஆகிற வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கேன். கண் பார்வை போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. சாரி டு இன்ட்ராக்ட். உங்கள் மெமரியில் அந்த நம்பர் மட்டும் எப்படி இருந்தது? அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? See me as your own sister. I will give you my number. Call me whenever you want. Tell me your number. No. Don't ignore your phone. I want you to memorize it. பா, செம்ம மெமரி உங்களுக்கு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி
ஓகே, ஐ வில் கால் யூ பேக். ஃபோன் பேசிட்டு இருக்கேன்ல. ஐயோ, பர்ஸ் எல்லாம் கீழே போடுற பாரு. இங்க பாரு. யார் போட்டோ இது? உன் பர்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏன் உன் ஃபோட்டோ மட்டும் தான் வச்சிருக்கமா? எதுக்கு இவ்வளோ கியூரியாசிட்டி? அன்னைக்கு முடிவு எடுத்தேன். மெமரிஸ் என்ன ரொம்ப வாட்டி வதைக்குது. ஆனா அட்ரஸ் தான் கிடைக்கல. That is actually a very good development. அது ஏதோ சொல்லுவாங்களே, memories are foreverன்னு. அது உண்மைதான். Can you help me? Of course. நான் இருக்கிறதே அதுக்காக தானே. Actually, I want to take you somewhere. Which place is this? Something that you built in your world. It's so beautiful. Your brain has a great power to imagine anything that you want. வெறும் imagination மட்டும் இல்ல, you can hallucinate anything that you want. நீ அதை ஃபீல் பண்ணலாம், நீ அங்க டிராவல் கூட பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். And also you can reconstruct your world. உனக்கு எப்படி வேணுமோ அப்படி கட்டலாம். நிறைய தடவை பெண்களுக்கு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் ஆகட்டும், மென்டல் ப்ராப்ளம் ஆகட்டும், கிரியேட் ஆகிறதுக்கு மெயின் காரணமே இதுதான். அவங்க இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. But somewhere we know what the reality is. சில நேரங்கள்ல இமேஜினேஷன்ல நாம மாட்டிப்போம். அப்பதான் இப்படி எல்லாம் நடக்கும். நான் குயிக்கா சில क्वेश्चंस உன்னை கேட்பேன். வித்அவுட் திங்கிங் நீ ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? யார் நீ? இந்திரா. Where are you from? தெரியாது. What's your hobby? தெரியாது. What's your favorite color? Black. What's your father's name? தெரியாது. Mother's name? தெரியாது. Your brothers? Don't know. What's your favorite food? What's your strength? Darkness. What's your weakness? Hope. இல்ல, எனக்கு தெரியாது. I swear, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. Your favorite person? My husband. So, now you know. What next, Indra? I want to know how he died. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. You don't stress yourself. உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா மறுவும் மனதில் You are ரகசிய a good singer. It's just a hobby. Like my profession? I heard you're very popular. அப்படியெல்லாம் இல்ல, பணம் சம்பாதிச்சாச்சு. I only take high profile cases now. என்ன இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போறீங்களா? Sure, but not today. வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு. So some other time, okay? Okay. இல்ல உங்க ஹஸ்பண்ட் மர்டர் ஆயிருக்கான்னு உங்களுக்கு எப்ப டவுட் வந்துச்சு?
how are you feeling now? இந்த கேஸை பற்றி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டேன். ஸ்ரீதர் பயப்படுற ஆள் கிடையாது. சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு வீக்கானவரும் இல்லை. சம்திங் ஹேப்பன். என்ன ஆச்சுன்னு தெரியல. மோஸ்ட் ப்ரிசைஸ்லி இட் லுக்ஸ் லைக் அ மர்டர். என்ன ஆச்சுன்னு ஞாபகமும் இல்லை. அவன் தலைக்கு பின்னாடி யாரோ ராட்ல அடிச்சிருக்கலாம். அவர் ஒன்லி ஹோப் இஸ் யூ இந்திரா. I don't know what happened exactly. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும். என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஸ்ரீதர் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தான். Did you check CCTV? சிசிடிவியும் பார்த்தேன். அங்கேயும் எந்த கிளாரிட்டியும் கிடைக்கலன்னு சொன்னாங்க. ரொம்ப வினோதமா இருக்கிறது என்னன்னா, ஸ்ரீதர் எப்பயுமே ஆக்டிவா இருக்கிற ஆளு. அவன் சர்க்கிள்ல எங்கேயும் சூசைட் மோட்டோவை பத்தி அவன் பேசினதே இல்லை. நான் அவனுக்கு ரொம்ப க்ளோஸ். என்கிட்டயும் அவன் எந்த ப்ராப்ளத்தையும் சொன்னதில்லை. வேற ஏதாவது அன்டோல்டு ஸ்டோரி இருந்தா சொல்லுங்க. என் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அந்த நொடியில எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடணும்னு தோணுச்சு. நாயக், அதுக்குள்ள இந்திரா, டைம் ஆயிடுச்சு. எனக்கு என்னவோ இது மர்டர் இல்ல, சூசைட் தான் தோணுது. செபாஸ்டியன் கூட இதே தான் சொன்னா. போலீஸ் ஏதோ ராங் பாத்துல போற மாதிரி தோணுது. இது கண்டிப்பா சூசைட் தான். இல்லைன்னா சிசிடிவில இருந்து தப்பிக்க முடியுமா? ஒரு வேளை அப்படி தப்பிச்சிருந்தாலும் இல்ல கண்டிப்பா ஸ்ரீதர் ஏதோ ஒரு காரணத்துக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாரு. நோ, ஐ டோன்ட் திங்க் சோ. சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்ரீதர் ஒன்றும் கோழ கிடையாது. அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லு. அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா அங்க கண்டிப்பா வேற ஏதோ நடந்திருக்கு. நாயக், அது இந்திரா, எப்படி இருந்தா சொல்லு. அந்த பெயிண்டிங்கை தொட்டு அந்த நபர் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா என் நினைவுகள் அவனை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்னு நம்பிக்கை கொடுத்துச்சு. என்ன கிடைச்சது? கீ. கீயா? இந்த பால்குடி. இருங்க சார். இப்ப நீ சொல்லல, கொன்றுவேன். என்ன என்கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்கியா? சார் வாங்க சார். ஏதாவது வேணும்னா கூப்பிடு. சரி சார், நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல். சார் சார், நான் சொன்னா கேளுங்க. இவ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறா. என்னவா இருக்கும்? உன்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. சார் நான் சொல்றதை கேளுங்க சார். சார் ரொம்ப வலிக்குதா? என்னாச்சு டாக்டர்? நாளைக்கு பாத்துக்கலாம் சார், இன்னைக்கு முடியாது. இந்திரா ரொம்ப டிஸ்டர்ப் இங்க ஆயிட்டாங்க. பாருங்க, உங்களுக்கு புரியுதா? மேல் இடத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிரஷர் இருக்கு, என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நாளைக்கு வாங்க டாக்டர். நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். நாளைக்கு வாங்க, பாருங்க. என்ன நம்புங்க. ஒரு வாரமா வரலன்னா நான் எவ்வளவு பிரச்சனையில இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. இதான் உனக்கு ஃபைனல் வார்னிங். உன்னால முடியலன்னா வெற்று. சார், இந்த கேஸ் நீங்க நினைக்கிற அளவுக்கு சுலபம் இல்ல சார். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. என்ன காம்ப்ளிகேஷன்?
உனக்கு இன்னும் எவ்வளோ டைம் வேணும்? ப்ரெஸ் மீடியாக்கெலாம் தெரிஞ்சா என்ன ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க. என்னமோ ஒன்று பண்ணு, போய் தொலை. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நான் எவ்வளோ சொன்னாலும் அவள் கேட்கவே மாட்டா. அதனால தான் சொல்கிறேன். சரி, ஃப்ரெண்ட்ஷிப் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் குட். உண்மையிலேயே it was a good time. Learn to be happy. என்ன பாரு, லைஃப்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் I am very very happy. ஆனா சில நேரங்கள்ல எப்படி நம்புறதுங்கிற கன்ஃபியூஷன்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு. I enjoyed a lot. Fine. We had a nice time, இல்ல? சரி, I'll leave. அவளுக்கு கீ விஷயங்களை பத்தி சொல்லிடலான்னு நினைச்சேன். சுஹானி, அதுக்குள்ள சுஹானி ரொம்ப நல்லவ தானே? ஸ்ரீதர் பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னா. ஷீ இஸ் ஹிஸ் கோலிக் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்சோ அப்படின்னு எங்கேயோ கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆனா சுஹானி அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. ஏதாவது அஃபேர் இருந்துச்சோ என்னமோ, யாருக்கு தெரியும்? நோ, ஸ்ரீதர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிங்க எல்லாம் ஒரே மாதிரி தான். வெளியில் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு. அதெல்லாம் விடுங்க. நீங்கள் அந்த பெயிண்டிங்கை வச்சுக்கிட்டு அவனை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்களே, கண்டுபிடிச்சிங்களா? அந்த பெயிண்டிங்ல இருந்தவன் இவன் தான். செபாஸ்டின், நாயக் கால் பண்ண. I know who is it. I can prove it. Wait, உங்க கண்டிஷன்ஸ் சரியில்லை. Let me call Sohani once. No. Don't call her. Call Nayak first. Okay. First இந்த டேப்லெட் எடுத்துக்கோ. நான் கால் பண்றேன். இந்தா. என்ன ரொம்ப ஆட்டி படைச்சிட்டான். I won't leave him. நீ ரொம்ப யோசிக்கிற இந்திரா. இட்ஸ் ஆல் ஜஸ்ட் யூஸ்லெஸ். செபாஸ்டியன் சொன்னாரு, அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு. நீ எப்படி கண்டுபிடிப்ப? நீ சொல்றத யாரு நம்புவாங்க? நோ இந்திரா, டோன்ட் மேக் a fool of yourself in front of everybody. உனக்கு ஸ்ரீதர் முன்னாடியே தெரியும்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? யாரு சொன்னாங்க உன்கிட்ட? நீ முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நோ இந்திரா, ஸ்ரீதர் எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத. நம்பணும்னா நம்பு. Why should I lie? பொய் சொல்லாத. நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல் தானே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. ஒரே ஹாஸ்பிட்டல்ல 100 பேர் வேலை பார்ப்பாங்க. உங்க ரெண்டு பேரோட அஃபேரை பத்தி உங்க அசிஸ்டன்ட்ஸ்க்கும் தெரியும். What nonsense? இந்திரா, ப்ளீஸ், I'll talk to you tomorrow. நீ இப்ப கிளம்பு.
எக்ஸ்கியூஸ் மீ, இது முதல்ல யாருன்னு நீ என்கிட்ட சொல்லு. அது என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ. காலேஜில் இருக்கும்போது டீப் லவ்ல இருந்தோம். ஸ்ரீதர் அவளை பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தான். அவ இந்த மாதிரிலாம் பண்ணுவா நான் நம்பவே மாட்டேன். இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. அது அவனாதான் இருக்கணும். ஸ்ரீதர், ஏன் டென்ஷனா இருக்க? வாட் ஹேப்பன்ட்? நத்திங். இப்பெல்லாம் யாரோ ஒருத்தன் என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் எங்கே போனாலும் அங்கேயே வரான். He looks suspicious. Well, inform the police. பார்க்க எப்படி இருந்தா? Yes, he is that fellow. மேடம் மேடம் மாத்திரை எடுத்துக்காமலே தூங்கிட்டீங்க. அப்புறம் அந்த அம்மா என்ன திட்டுவாங்க. அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, கொஞ்சம் பார்த்து உட்காருங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? பாருங்க, இங்கே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். எக்காரந்து கொண்டு பயப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க. ஒவ்வொருத்தரோட நோக்கம் என்னவா இருக்கும்னு யாருக்கு தெரியும்? நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணேன்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன். லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜெயிக்கிறத விட என் பொண்ணை காப்பாற்றுறது தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. அவங்க சொல்கிறத கேட்குறத தவிர எனக்கு வேறு ஆப்ஷன்ஸே இல்லை. உங்களுக்கு இப்படி நடக்கிறத பற்றி யாருமே எதுவுமே சொல்லலையா? இல்லை யாருமே நம்பலையா? என்னாச்சு இந்திரா? நான் சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. I can understand. But nothing is in my hand.
இந்த கீ ஸ்ரீதர் என்கிட்ட மறைச்சு வைக்க சொல்லி கொடுத்தான். Finally, I did it. Keep it safe. நான் பத்திரமா எடுத்து வைக்கிறேன். பத்திரமா எடுத்து வைக்கிறேன். நான் வீட்டில் தான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா நாயக் கொடுத்த பர்ஸ்ல எனக்கு இந்த கீ மறுபடியும் கிடைச்சது. அது எப்படி? சோ யாரோ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு காமெடியா தெரிஞ்சாலும் தெரியலாம். நீ என்ன மாதிரி நிறைய பேரை பார்த்திருப்பல. அதான் எக்ஸிபிஷன்ல வச்சிருப்பாங்களே அனிமல்ஸ் மாதிரி. இப்படி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா யூ வில் லூஸ் யுவர் செல்ஃப். படுத்து தூங்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். We are all animals. நம்ம இப்படி தான் இருக்கணும். சாரி ஃபார் யுவர் லக். இந்தாங்க மாத்திரை. உங்க புருஷன் பின்னாடி யாரோ சுத்திட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்களே, அவங்க கிடைச்சானா? ஹாய் இந்திரா. இந்திரா, யாரோ ஒருத்தன் ஸ்ரீதரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னீங்களே. நான் ஸ்ரீதர் ரெகுலரா ஆஃபீஸ்க்கு போகிற ரோடு, அவனோட காமன் மீட்டிங் பிளேசஸ், ஆஃபீஸு, இங்கெல்லாம் சர்வைலன்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தேன். ஆனால் அதில் ஒரு நபர் கிடைச்சிருக்கான். ஆனால் அவன் நாட் டு சஸ்பீசியஸ் பட் சஸ்பெக்ட். அவனை வரவழைச்சா உன்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், ஐ வில் ட்ரை. ஏய் ரங்கசாமி, அவனை கூட்டிட்டு வாடா. ஏய் வாடா. ம், உட்காரு. ஹேய் குனிடா. அவன் தானா? எங்க மேடம் ஸ்ரீதர் சரியே காணோம். இவன் இல்ல. ஏய், நீ ஸ்ரீதர் பின்னாடி ஏன்டா சுத்திக்கிட்டு இருந்த? இல்லை சார், நான் திங்கக்கிழமை சனிக்கிழமை காய்கறி வாங்க போவேன், அப்பதான் அவரை பார்ப்பேன், அவ்வளோதான் சார். மரியாதையா உண்மையை சொல்லிடு. என்னை பத்தி தெரியும்ல, அப்புறம் உள்ள தள்ளிடுவான் பாத்துக்க. இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். கூட்டிட்டு போடா இவனை. இவன் அட்ரஸ்லாம் வாங்கிட்டே இல்ல? வாங்கிட்டேன், கிளம்பு. ஏய் வாடா. இந்திரா, அது வந்து ஸ்ரீதர் ஒரு ஃபைல் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான். அன்னைக்கு சாயந்தரம் அவன் கொடுத்துருக்கணும். யாருக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு? அந்த ஃபைலு இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா எங்கே வச்சிருக்கான்னு? அந்த ஃபைலை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கானா? ம், ஃபைலா? இல்ல, ஐ டோன்ட் நோ. அத பத்தி அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல. சரி, எனக்கு டைம் ஆச்சு. அப்ப நான் கிளம்புறேன் இந்திரா. ஏதாவது இருந்தா கால் பண்ண சொல்லு. சரி. நான் கிளம்புறேன். Finally, I did it. அந்த ஃபைலுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. I'll find out. இந்திரா, இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் உனக்கு படிச்சு சொல்லவா? என்னாச்சு? நாயக் வந்திருந்தாரு. யாரோ சஸ்பெக்டை கூட்டிட்டு வந்திருந்தாரு. But it is not him. I already told you. Don't mess with them. சரி, போ.
சலாம் சார். ரஃபீக், என்ன வர சொன்னீங்களாமே? நீங்கள் டெரஸ் மேலே போனதை பார்த்து ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, நான் அவனை வர சொல்லியிருக்கேன். நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன். இவன் தான் ரஃபீக் சார். வணக்கம் சார். என்ன வேலை பார்க்குற? சார் நான் வுட் ஒர்க் பண்ணுறேன் சார். உனக்கு ஸ்ரீதரை தெரியுமா? ஸ்ரீதர்? அதான் அந்த டாக்டர். சார், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தானே? தெரியும் சார். நான் உங்களுக்கு நிறைய ஐட்டம் கொடுத்துருக்கேன் சார். அவங்க என்னோட கஸ்டமர் தான் சார். லாஸ்ட் அவரை எங்கே பார்த்த? லாஸ்ட் டைம் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் பார்த்தேன் சார். ரஃபீக். சார். நீ லாஸ்ட் அவரை எங்கே பார்த்த? சலாம் சாப். சார், லிஃப்ட் ஏறி போயிட்டாங்க சார். எவ்வளோ தடவை கூப்பிட்டோம், திரும்பி கூட பார்க்கல. ஸ்ரீதர் சார், அங்கே சுற்றியும் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தாங்களா? ஓய். ஆமாம் சார், அங்கே யாரோ ஒருத்தன் அவசரமாக போயிட்டு இருந்தான். அவன் யாருங்கிறத பார்த்தியா? சார், அவன் இந்த மாஸ்க்லாம் போட்டுருப்பாங்கல்ல, மாஸ்க்கு, அதை போட்டுட்டு போயிட்டு இருந்தான் சார். சரி, உட்காரு. சரி சார். சரிங்க சார், வாங்க உட்காருங்க. அவன் யாரு? அவன் ஏன் இதெல்லாம் பண்ணா? அன்னைக்கு நடந்தது What else you remember? I don't think so. நானே எல்லாத்தையும் செல்ஃப் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன். You can't do anything. நாயக், அது ஸ்ரீதர் எனக்கு தெரியாது. ஸ்ரீதர் ஒரு ஃபைல் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான். ரொம்ப யோசிச்சா கடைசியில கிடைக்கிறது பூஜ்யம். What next, Indra? ஹலோ மேடம், என்ன கனவு காண்றீங்களா? அன்னைக்கு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். எது உண்மை, எது பொய்ன்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த சத்தமெல்லாம் என்ன? சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சது. இந்திரா, என்னாச்சு? வா வா வா, இங்க வந்து உட்காரு. நீ முதல்ல உட்காரு, உட்காரு. காம் டவுன். Hope you okay now. Are you feeling better? அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுக்காதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். Thank God Sebastian called me. Tomorrow I'm free. நாளைக்கு full day உன் கூடவே இருக்கேன். Now I see. You remember everything, right? நான் ரொம்ப பதறி போயிட்டேன். உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சுஹானி சொன்னாங்க. I am with you. பயப்பட வேணாம். அந்த சவுண்டை பற்றி நாயக்கிட்ட சொல்லியிருக்கேன். விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த என்கொயரியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஃபைலை பற்றி கேட்டேன்ல, அது என்னாச்சு?
டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் பீப்புள். நான் முன்னாடியே கூட சொன்னேன்ல. ஜஸ்ட் ரிமெம்பர், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு நல்லா இருந்துச்சு. ரிமெம்பர் தட். உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். அந்த ஃபைல் என்னாச்சு அதை பத்தி சொல்லு முதல்ல. இத பாரு, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். This world is full of hallucination. Don't do it. பண்ணாத. இந்திரா, ஒன்றும் ஆகாது. ஸ்ரீதர் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். டோன்ட் மிஸ் இட். அந்த ஃபைல் எங்க இருக்கு? ஃபைல் எங்க இருக்கு? ஐயோ ஐயோ மேடம் அழாதீங்க. Don't listen to these people. I am your doctor. But இந்திரா calm down. இதெல்லாம் ஒரு கற்பனை. ஸ்ரீதர் உன்னை ரொம்ப காதலிக்கிறான். Listen to me. அத புரிஞ்சுக்கோ இந்திரா. இந்திரா, இந்திரா come on சொல்லு. சொல்லு அந்த ஃபைல் எங்க இருக்கு? சொல்லு. நான் இருக்கேன். don't do it. அப்படி பண்ணாத. இந்திரா you are on the right track. That file is very important. புரிஞ்சுக்கோ இந்திரா. புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. Calm down. Just come out of it. இந்திரா calm down. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு நல்லா இருந்தது. ஸ்ரீதர் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான். Cool. இந்திரா, This world is full of hallucination. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கோம். காம் டவுன், பயப்படாதீங்க. Indra, you are taking too much stress, Indra. Okay, fine. That day I told you no, not to do something like this. You have to listen to me. மத்தவங்க சொல்றதை கேட்காத. நான் பேசுறது கேக்குதா? இந்திரா, இந்திரா, கேளு, கேளு, நான் சொல்றத நம்பு. ஸ்ரீதரோட கனவு நினைவாகணும் இந்திரா. கற்பனை உலகத்துக்கு போவாத, நிஜத்துக்கு வா. உனக்கு அந்த ஃபைலை பத்தி தெரிஞ்சிருக்கு. எனக்கு அந்த ஃபைல் கண்டிப்பா வேணும். That file is the only hope. Got it? தேடு இந்திரா, அதை தேடு. நான் தான் இருக்கேன்ல, நிம்மதியா இருங்க. I am your servant. உங்களுக்கு ஒண்ணாகாது, நாங்க இருக்கோம். காம் டவுன். ஓ இந்திரா, இந்திரா Come கேளு on. இந்திரா, சொல்றது கேக்குதா? சொல்றது கேக்குதா? கேக்குதா உனக்கு? You have to File is listen to very me. important. Full of hallucination. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கோங்க. பயப்படாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருங்க. சொல்றத கேளு. பயப்படாதீங்க. நான் your doctor, Indra. caretaker. அந்த ஃபைல் எங்க இருக்கு? நான் சொல்றத நம்பு. நம்பு இந்திரா, நான் சொல்றத ஆமா நம்பு. இருங்க, நாங்க இருக்கோம். புரியுதா? நான் சொல்றது கேக்குதா உனக்கு? இந்திரா ஃபைல் எங்க? No. Oh my god. ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவ செத்துருவா. இதான் லாஸ்ட் சான்ஸ். தொந்தரவு பண்ணாதீங்க அவளை. Life is beautiful. அப்படிதான் தோணும். யா அல்லாஹ். மேடம்க்கு என்ன ஆச்சு சார்? Thank you. Sorry, sir. We have to bear this. எனக்கு புரியுது டாக்டர். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா கஷ்டமாயிடும். நான் கோஆப்ரேட் பண்றேன். மேல இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறது யாரு? அவங்க ப்ரெஷர் யார் ஹேண்டில் பண்றது? நான் என் ஒய்ஃபை பார்த்தே ஒரு வாரம் ஆகுது தெரியுமா? ஐ ஹோப் நாளைக்கு நீங்க உங்க ஒய்ஃபை போய் பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி டாக்டர். என்னங்க அந்த டாக்டருக்கும் உங்களுக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த கேஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்களாம் உருப்படவே மாட்டாங்க. ஆமா, அந்த பைத்தியக்காரி கதை என்னாச்சு? அவளை ஒரே இடத்துல உட்கார வச்சு மொத்த படத்தையும் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் தெரியும், அடுத்து சொல்லுங்க. அன்னைக்கு
பிசி பிசி காஃபி வித் நியூ ஸ்டார்ட். கீழே சுகானி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ ரெடியாகு, நான் வரேன். What a gorgeous lady. I'm your doctor, Suhani. How are you now? என்ன நடக்குதுங்க? நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இந்திரா, என்ன ஆச்சு? திரும்ப திரும்ப ஏன் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? யார் இந்திரா? I just met you now. நான் இப்பதான் உங்களை பார்க்கறேனே. What nonsense. We have spent so much time together. திரும்ப வந்து எதுக்கு இன்ட்ரோ듀ce பண்ணிட்டு இருக்க? என்ன உனக்கு தெரியாதா? இல்ல இந்திரா, you were discharged from the hospital this morning. நான் செபாஸ்டினுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் நான் வர விஷயத்தை. ஓகே இந்திரா, டோன்ட் டேக் ஸ்ட்ரெஸ். நான் மறுபடியும் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, டேக் கேர். नायक नहीं कल नायक हूं मैं. நான் பரமேஸ்வர் நாயக். ஸ்ரீதர் என்ன பைத்தியம்னு சொல்லுவான். மறுபடியும் முதல்ல இருந்து சொல்றீங்க? இல்ல, கேளுங்க. பிசி பிசி டீ. Wow, what a gorgeous woman. இந்தாங்க ஸ்ரீதரோட பிலாங்கிங்ஸ். மறுபடியும் அதே தாங்க சொல்றீங்க? கேளுங்க. பிசி பிசி காஃபி. What a gorgeous lady. மறுபடியும். மறுபடியுமா? பிசி பிசி காஃபி. மறுபடியும். பிசி பிசி காஃபி. மறுபடியுமா? நாயக் नहीं மறுபடியும். பிலாங்கிங்ஸ். மறுபடியுமா? பிசி. டேய், பிசி பிசி காஃபி இருந்தா குர்ரா, தலையெல்லாம் வலிக்குது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? ஆ? அவளோட கதையை அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, உங்க கதையெல்லாம் கேட்கறது எனக்கு சுத்தமா பேஷன்ஸ் இல்லை. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கணும் அதை பண்ணுங்க. எலெக்ஷன் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. காலையில் சீக்கிரமாக வேற வேலைக்கு போகணும். நான் கிளம்புறேன். இவ்வளோ நேரம் நடந்தது கனவுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, உங்களுக்கு அந்த ஃபைல் கிடைச்சதா? சார், என்ன சார் இது? வரும்போது ஏதோ இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ப முடியுமா? ஏன் நம்ப முடியாது? ஒரு குழந்தைகிட்ட தாய் இதான் உன் அப்பான்னு சொல்லும்போது எப்படி நம்புமோ அது மாதிரி தான் நம்ம மனசும். சைக்காலஜிக்கலி நம்ம எதை ஃபீல் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட நம்பிக்கை. நானும் அதை தான் சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா யாரும் என்னை நம்பவே இல்லை. நாயக், நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க உங்க இமேஜினேஷன்ல இருக்கீங்க, கற்பனையில உருவாக்குறீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும். நோ இந்திரா, ஐ கான்ட் ஹெல்ப் யூ. உங்களுக்கு அந்த லாக்கர் கிடைச்சதா? நானும் அதை தேட தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அந்த லாக்கர் எங்க இருக்குன்னு தேடணும். அந்த ஒரு விஷயம் தான் என்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வரும்னு நான் நம்புறேன். ஆனா அந்த கீ, இந்த கீ ஸ்ரீதர் என்கிட்ட மறைச்சு வைக்க சொல்லி கொடுத்திருந்தா. நாயக் கொடுத்த பர்ஸ்ல அந்த கீ இந்த வாட்டி இல்லை. அப்போ அது வேற எங்க இருந்துச்சு? நான் அந்த கீ எங்க வச்சிருந்தனோ அது அதே இடத்துல தான் இருந்துச்சு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது
என்னை ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. என்னை சார்ந்து இருக்கவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணியா? சரியோ தப்போ எனக்கு தெரியாது. பட் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும். ஐயோ, கரண்ட் போயிடுச்சு. நான் போய் விளக்கு எடுத்துட்டு வரேன். நான் எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்கணும்னு முடிவெடுத்தேன். Okay, Google. Call 914-057. எங்க போயிட்டா இவ? மேல போயிருப்பாளா? இந்திரா, இவளுக்கு நம்ம பிளான் தெரிஞ்சிருச்சா? கதையில் தப்பிச்சிட்டிங்க, ஓகே. ஆனால் நிஜத்தில் எப்படி தப்பிச்சிங்க? நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் இவ பாடியை பேரலைஸ் பண்ணி கான்ஷியஸ் இல்லாமல் ஆக்குறது நடக்காத விஷயம். அப்படி ஏதாவது பண்ணா பிளட் ப்ரெஷர் அதிகமாகி செத்து போயிடுவா. இல்லை, இதை நான் பண்ணக்கூடாது. அந்த ஃபைல் மட்டும் ப்ரெஸ்ஸுக்கு கிடச்சிது, நம்ம எல்லாரும் கம்பி எண்ண வேண்டியது தான். நம்ம பாஸ்
நம்ம யாரையுமே உயிரோட விட மாட்டாரு. உங்க பொண்ணையும் சேர்த்து தான், மறந்துடாதீங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சதே ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, சாகிறதுக்கு இல்லை. நீ போய் வாழ்ந்துக்க இந்திரா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு கான்சியஸ் வந்துடும். பி கேர்ஃபுல். ஐயா அதெல்லாம் விடுங்க. அந்த ஃபைல்ல என்ன இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. என்ன மெடிசன் கொடுத்தீங்க? என் போன் ஏன் எடுக்கல? இந்த ட்ரக் யூஸ் பண்ணதுல இருந்து அவன் கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அவனுக்கு கொடுக்குற ட்ரக்கு
நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி இட் கண்டெய்ன்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ட்ரக். இட்ஸ் கால்ட் குனைன் சல்ஃபைட். இந்த குனைன் சல்ஃபைட் இந்த சின்சோனாங்கிற பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேமை டீப்பாக ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த ஸ்கேமில் பெரிய ஆளுங்கள்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க. கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் திஸ். அந்த ஃபேக் ட்ரக்னால லாஸ்ட் இயர் 20,000 பேர் செத்து போயிருக்காங்க. இதை இப்படியே விட்டா இன்னும் எத்தனை பேர் சாவாங்கன்னே தெரியாது. வாட் நெக்ஸ்ட்? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன். சி இஸ் வெரி க்ளோஸ் டு திஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அங்கேருந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும்னு பார்க்குறேன். அது மட்டும் கிடைச்சிட்டா டெஃபினெட்லி வி வில் ஷூ தம். யூ நோ வாட், இது ஒரு பெரிய ஸ்கேம். இது கண்டினியூ ஆச்சுன்னா நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ஹலோ, எஸ், ஸ்ரீதர் ஹியர். வாட்? ஹலோ, இங்கே பாரு, உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். நீ ரெடியா இரு ப்ளீஸ். நான் வரேன், ஊருக்கு போகலாம். நான் எல்லாம் சொல்கிறேன், பி ரெடி. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரொம்ப அவசரமா வந்தான். லாக்கர் பத்தி சொல்லிட்டு நான் உனக்கு காட்டுறேன்னு கூட்டிட்டு போனா. உங்க ஹஸ்பண்ட் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? என்ன விளையாடுறியா? திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் கேம். இந்த செஸ் வந்து நம்ம லைஃப் மாதிரி. சார், இது அவங்களோட லைஃப் பிரச்சனை சார். ஒவ்வொரு பானும் ஒவ்வொரு கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்ணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இவ்வளவு பானை வச்சுக்கிட்டு நீ ஜெயிக்கிறது இருக்கே, தட் இஸ் வண்டர்ஃபுல். எனக்கு தோத்து பழக்கம் இல்லை. அதுலேயும் பிளைண்ட் கேம் இருக்கே, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்க இன்ட்ரெஸ்ட் எனக்கு புரியுது. ஆனா என்ன ஜோக்கா? ஹவு கேன் ஐ ப்ளே செபாஸ்டியன்? உங்களால முடியும், ட்ரை பண்ணுங்க. ஓகே. யானை, குதிரை, மந்திரி. முன்னாடி இருக்கிறதெல்லாம் சோல்ஜர்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஆர் யூ ரெடி? எங்க எங்க அந்த ஃபைல் எங்க? யோசிக்கிறதுனால ஒன்றும் கிடைக்க போறதில்ல. ஆர் யூ ஷுவர்? நல்லா யோசிச்சு பானை மூவ் பண்ணு. அந்த செபாஸ்டியன் தான் அந்த மாஸ்டர் மைண்டா இருக்கணும். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருந்தது. நீயே கொலை பண்ணிட்டியா? இது கண்டிப்பா சூசைட் தான். we are all animals. நீ தான் கொண்டிருக்க. உன்னோட நாடகத்தை நான் பார்க்க வரல.
சுஹானி, You can't do anything. I want to know how he died. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. She is his colleague and best friend also. உனக்கு ஸ்ரீதரை முன்னாடியே தெரியும்னு ஏன் சொல்லல? நோ இந்திரா, ஸ்ரீதர் எனக்கு தெரியாது. அது என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ. காலேஜில் இருக்கும்போது டீப் லவ்ல இருந்தோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஹெல்ப் கேட்டிருக்கேன். ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு திஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். You remember everything, right? இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? லாக்கர் எங்க இந்திரா? நான் ஃபூல் ஆயிட்டேன். இவ்வளவு நாளா எல்லாரும் சேர்ந்து என்ன உட்கார வச்சிருந்தீங்களே, இப்பதான் எல்லாம் புரியுது. இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும். நீ உண்மையை சொல்லனா அவ்வளவுதான். இவ இப்படிலாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான். சார் சார் கிளைமேக்ஸ் இன்னும் பாக்கி இருக்கு சார். இதான் கடைசி வார்னிங் உங்களுக்கு. நாளைக்குள்ள அந்த ஃபைல் என் கையில் இருக்கணும். Wake up now. Come on. Open your eyes. Busy coffee. Wow. What a gorgeous woman you are. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஓஹோ, ஹெல்ப் கேட்குற அளவுக்கு தூரம் ஆயிட்டேனா? என்னையும் காலேஜ் டேஸையும் கம்ப்ளீட்டா மறந்து போன மாதிரி இருக்கே. அப்படிலாம் இல்லப்பா. இருந்தாலும் நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இரு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். He might help you. ஹாய் சிவானி. ஹலோ, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஹேய் இன்னும் எவ்வளவு நேரம்? சார் half an hour சார். அது என் ஃப்ரெண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் சிவானி இருக்காங்க. ஓகே, டோன்ட் வரி, எம்எல்ஏ சார் கிட்ட நான் பேசுறேன், சரியா? நீங்க பண்றது தப்பு சார். உங்க சுயநலத்துக்காக ஜனங்களை பலியாடாக்கிட்டு இருக்கீங்க. தப்பு சரியெல்லாம் எனக்கு தெரியும். நீ பண்றதை இதோட நிறுத்திரு. அது உனக்கு தான் நல்லது. மக்களால நாம, ஆனா மக்களுக்காக நாம இல்ல.
அதை நீ புரிஞ்சுக்கோ. எனக்கும் ஃபேமிலி இருக்கு, உன்ன மாதிரி. செபாஸ்டியன் மாஸ்டர், எனக்கு அந்த ஃபைல் வேணும். அவனை முடிச்சுட்டு அந்த ஃபைலை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரு. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க மாஸ்டர்? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அந்த ஃபைல் உங்ககிட்ட கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஹலோ, இங்க பாரு, நீ பண்றது இதோட நிறுத்தலன்னு வச்சுக்க, நல்லா இருக்காது. ஸ்கூல்ல நீ படிச்ச அதே பாடத்தை தான் நானும் படிச்சிருக்கேன். உன்னோட இறக்கம் கன்சர்ன் எல்லாம் தூக்கி போடு. ஃபைலு வரணும், இல்லைன்னா செத்துருவ. நான் உன்னை ரொம்ப நம்பின சுகானி. அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லிடு, உயிரோட இருப்ப. எனக்கும் உன் மேல சாஃப்ட் கார்னர் இருக்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. கோடி கணக்குல லாபம், சூதாட்டினா கூட அவ்வளவு கிடைக்குமா? யாரும் அதை விட்டு கொடுப்பாங்க? முட்டாள். முட்டாளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. Checkmate.